நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2D அளவியல் சார்ந்த கணக்குகளை கன செவ்வகம். ஸோ அது சார்ந்த கணக்குகள் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு இங்கே பார்க்குறோம். ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டரு இன்ட்டு 9 மீட்டரு இன்ட்டு 8 மீட்டர் இல்லை என்றவாறு உள்ளது. கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 8 ரூபாய் 50 பைசா வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. ரைட். ஸோ அப்போ அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 அளவு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுங்க? 10 மீட்டரு, 9 மீட்டரு, 8 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ அளவு திட்டத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ இந்த மாதிரி 3 அளவு கொடுத்துட்டா இது என்ன அளவு, என்ன டைமென்ஷன் அப்படின்னா கன செவ்வகம். ஓகே, நல்லா நான் வச்சுங்க, கன செவ்வகம். அப்போ கூடம் அப்படின்னாவே கூடத்தோடைய டைமென்ஷனுடைய அதாவது வடிவம் என்ன அப்படின்னா கன செவ்வகம். ரைட். இப்போ இந்த கூடத்துக்கு சுவர்களை பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. நல்லா நான் வச்சுங்க, சுவர்கள் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பக்கப்பரப்புன்னு அர்த்தம். என்ன பரப்பு? பக்கப்பரப்பு. எப்படின்னு பார்க்குறீங்களா? ரைட்டு. ஸோ அப்போ இது கன செவ்வகம். இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ கன செவ்வகத்தை இப்போ பாருங்கள், அதோடய வடிவத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்ற விஷயத்தை புரியும் உங்களுக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பக்கப்பரப்பை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே உள்ள செவ்வகத்தையும் மேலே உள்ள செவ்வகத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் என்னது சைடில் தான், இதுதான் வந்து என்னது பக்கப்பரப்பு. அப்போ நீங்கள் சுவர்களுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டாவே என்ன அர்த்தம் அப்படின்னா கன செவ்வகத்துடைய பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுவருக்கு பெயிண்ட் அடிக்கணும், ஓகே, வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாவே கன செவ்வகத்துடைய பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து மேற்கூரை அப்படின்னா நல்லா நான் வச்சுக்கேன், கன செவ்வகத்தில் மேற்கூரை என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஓகேவா? என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். மேற்கூரைக்கு பெயிண்ட் அடிக்கணும். மேற்கூரை அதேமாரி தரைத்தளமும் என்ன வடிவத்தில் தான் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ சுவருக்கு பெயிண்ட் அடிக்கணுமா நம்ம பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மேற்கூரைக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா செவ்வகத்தோடைய பரப்பு L/B கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். இப்போ சுவர்கள் அப்படின்னாவே பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மேற்கூரை அப்படின்னா செவ்வகத்தோடைய பரப்பு L/B. ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பக்கப்பரப்பு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட்டு. பக்கப்பரப்புனா என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த பரப்புலேருந்து ஓகேவா பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா, ஓகேவா, பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் பக்கப்பரப்பு. இப்போ நீங்கள் மொத்த பரப்புலேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் மொத்த பரப்பை நீங்கள் எழுதிட்டு அதுலேருந்து 2 பார்ட்டை மட்டும் கீழே இறக்கி விட்ருங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நார்மல் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணும் 2 டைம்ஸ் ஆஃப், ஓகேவா, இங்கேருந்து ஆரம்பிப்போம். என்னது 10 × 9, அடுத்தது 9 × 8, லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கு என்னது 8 × 10. இது வந்து என்னது மொத்த பரப்பு. ஓகேவா? நம்ம சுவருக்கு பெயிண்ட் அடிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு எப்படி இருக்குன்னா மொத்த பரப்பில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை அழைச்சிட்டிங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பக்கப்பரப்பு. ஸோ இதுதான் என்னது பக்கப்பரப்பு. ஸோ அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சுவருடைய பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டேன். சுவரோட பெயிண்ட் அடிக்கிறதுக்கான எவ்வளோ பரப்பு நமக்கு தேவைப்படுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 9 எவ்வளவு 72 ப்ளஸ் 5 80. சூப்பர். 2 × 152ங்களா? ரைட், 152. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ 2 டைம்ஸ் 152 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 304, ஓகேங்களா, சதுர மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ பக்கப்பரப்பு நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 304 சதுர மீட்டர். ரைட். ஓகே. நம்ம பெயிண்ட் அடிக்கிறது சுவருக்கு தேவையான பரப்பு எவ்வளோ அப்படின்னா 304. ரைட். இப்போ நான் அடுத்ததுன்னா மேற்கூரை. ஸோ மேற்கூரை என்ன வடிவத்தில் இருக்கும்? கண்டிப்பாக 100% செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். என்ன வடிவத்தில் தான் இருக்கும்? செவ்வகம். ஸோ செவ்வகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மேற்கூரைக்கு நம்ம ஓகேவா வண்ணம் அடிக்கணும்னா அதுக்கு தேவையான பரப்பு என்ன அப்படின்னா L/B செவ்வகம். ஸோ அப்போ L நமக்கு என்னென்னா முதல் இருக்கிறதுனா L 10 × 9. ஸோ அப்போ எவ்வளோன்னா 90. ரைட். அவ்வளோதான். ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறது எது அப்படின்னா 304ஐயும் 90ஐயும் கூட்டினா மொத்தமாக அந்த கூடத்தோடைய பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான பரப்பாகும். ஸோ அப்போ கூடத்தின் ஓகேவா கூடத்தின் மொத்த பரப்பு அதாவது மேற்கூரையோட மொத்த என்டையர் பரப்பு எவ்வளோ அப்படின்னா கூடத்தோடைய அந்த கன செவ்வக வடிவுள்ள கூடத்துக்கு எல்லாத்துக்கும் வெள்ளை அடிக்கிறதுக்கூடிய பரப்பு எவ்வளோ அப்படின்னா ஐயா 304. சுவர் வந்து அப்படின்னா பக்கப்பரப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேற்கூரையுடைய அளவு 90. அப்போ பார்த்தீங்கன்னா 394 தான் இந்த கூடத்தில் நம்ம வெள்ளை அடிக்கக்கூடிய பகுதியோட மொத்த பரப்பு. சரிங்களா? ரைட்.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ மொத்த பரப்பு இப்போ ஒரு பரப்புக்கு ஒரு அதாவது இது வந்து என்னது மொத்த பரப்பு என்ன சதுர மீட்டரா, அதாவது 394 சதுர மீட்டர். சரிங்களா? ரைட். ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் மொத்த செலவு ரைட். இப்போ நம்ம கையில் இருக்கிறது 394. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ₹8.50. சரிங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ 394ஐயும் 8.50 பைசா பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 3349 ரூபா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக அந்த கூடாரத்தை வெள்ளை அடிக்க நமக்கு ஆகும் மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா 3349 ரூபாய். புரியுங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி தான் இந்த கணக்கும். புரியுங்களா? நம்ம போட்ட அதே மேலே போட்ட அதே மாதிரி தான் இந்த கணக்கும் பாருங்கள். ஸோ அதே தான் இந்த கணக்கும் அதே தான். ஸோ அப்போ பார்ப்போம், ரொம்ப ஈஸி தான். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர் 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் ஓகேவா செலவாகும் எனில் ஓகேவா, இந்த 5 மீட்டர் தப்பு, ஸோ இது வராது. செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. ரைட். அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நீளம் அகலம் உயரம், ஸோ அப்போ இது கன செவ்வகன்ற விஷயத்தை நமக்கு புரிஞ்சுக்கணும். என்னென்ன 25 மீட்டரு 15 மீட்டரு அடுத்து 5 மீட்டர். ஸோ அளவில் எந்த டிஃப்ரென்ஸ், அதாவது யூனிட்ஸில் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகேவா? மீட்டர்னால் ஃபுல்லாக மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கின்ற விஷயம் நமக்கு புரியணும். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறையின் தரை ஓகேவா மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க. ரைட். ஸோ அறையின் தரை ஓகே, தரை என்ன வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேவா? 4 சுவர்கள். ஸோ இப்போ சுவர்கள்னாவே என்ன சொல்லியிருக்கேன், கன செவ்வகத்துடைய பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. பக்கம் ஓகே, 4 சுவரும் பக்கத்தில் தான் சுற்றி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரூமு அப்படின்னாவே அது கன செவ்வகம். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு அப்படின்னாவே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அது கன செவ்வகத்தில் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ மேலே உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் தூக்கி விட்டோம் அப்படின்னா சைடில் இருக்குது சுற்றி இருக்கிறது தான் பக்கப்பரப்பு. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ கன செவ்வகத்தில் பக்கப்பரப்பு. மேலே பெயிண்ட் அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா ஓகேவா, இங்கே தான் நம்ம பெயிண்ட் அடிப்போம். ஓகே, வண்ணம் அடிப்போம். ஸோ அது செவ்வக வடிவத்தில் இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா கீழே தான் என்னது தரையை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதுவும் என்ன வடிவம் தான், செவ்வக வடிவம் தான். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பக்கப்பரப்பும் ஓகேவா, அடுத்து யார் அப்படின்னா செவ்வகத்துடைய பரப்பு. ஓகேவா? தரை என்ன வடிவ, தரையை க்ளீன் பண்ண சொன்னீங்க. ஸோ தரை என்ன வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு. ஸோ ஈஸியாக நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடணும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பக்கப்பரப்பு கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம சொல்லியிருக்கேன். ஓகேவா? பக்கப்பரப்பு அப்படின்னா நீங்கள் மொத்த பரப்பு நீங்கள் என்ன பண்ண அந்த ஃபார்முலா அந்த இதே நீங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் என்ன பண்ண எலிமினேட் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே அதுக்கு நீங்கள் பக்கப்பரப்பு ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மொத்த பரப்பு அவன் கொடுத்த விஷயத்துலேருந்தே ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இது 2 தானே பிரிக்கிங்க, 25 × 15 அடுத்தது இந்த ஓகேவா 15 × 5 லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணிங்க. ஓகேவா? 5 × 25 ஓகேங்களா, இதுதான் மொத்த பரப்பு. ஸோ அப்போ நீங்கள் பக்கப்பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் நம்ம யாரை எலிமினேட் பண்ணால் பக்கப்பரப்பு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இதை ஓகேவா எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பக்கப்பரப்பு. ஸோ அவ்வளோதான். ஓகே, சுவருடைய பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிடணும். சுவருனாவே 4 சுவர் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா கன செவ்வகத்துடைய பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? ரைட். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பக்கப்பரப்பு நம்மளால் என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் 2 × 15 5 பெருக்கணும் அப்படின்னா 75ன்னு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 125ன்னு வரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 × 200. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 400 சதுர மீட்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 சுவரோடைய பெயிண்ட் சரி பண்ணுறது, அதாவது புதுப்பிக்கிறதுக்கான சுவரோடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னா 400 சதுர மீட்டர். ரைட். அப்போ அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்களே தரையின் ஓகே, அறையின் தரை. ஓகே, அறையின் தரை. ஸோ தரையோட பரப்பு என்ன வடிவத்தில் இருக்கும் ஓகேவா, தரையின் பரப்பு ஓகேவா, அது என்ன வடிவத்தில் இருக்கும்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். L × B அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 தான். ஓகேவா? 25 × 15 புரியுங்களா? ஸோ 25யும் 15யும் பெருக்கணும் அப்படின்னா 375 சதுர மீட்டர்.
ஓகேங்களா. இப்போ அவன் சொன்ன ஓகேவா விஷயத்துக்கு கண்டுபிடிச்சிட்டான். அறையோட ஓகேவா தரையின் பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 4 சுவருடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டையும் தான் மொத்தமாக நம்ம புதுப்பிக்க வேண்டிய மொத்த பரப்பு. ஓகேவா, இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 400 + 375. அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 775. புரியுங்களா? ரைட். ஒரு சதுர மீட்டர் இது வந்து என்ன மொத்தமாக சதுர மீட்டர் அளவு 775 சதுர மீட்டர். ஓகேங்களா? ரைட். ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 80 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 80 ரூபா. இப்போ நம்ம கைக்கு மொத்தமாக அவன் சொன்ன அந்த அறையோட மொத்த பரப்பு, அவங்க சொன்ன ஓகே அறையோட தரையையும் ஓகேவா 4 சுவர்களையும் ஓகேவா புதுப்பிக்க நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய பரப்பு எவ்வளோன்னா 775 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம 80 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மொத்த செலவு அப்படின்னா 775 சதுர மீட்டர் நம்ம வேலை செய்யணும். ஓகேங்களா? ரைட். ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபா நம்ம செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ அப்படின்னா 775ஐயும் 80ஐயும் நமக்கு பெருக்கணும் அப்படின்னா இல்லைங்களா 62,000 நமக்கு வரும். அவ்வளோதான். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 62,000. புரியுங்களா? ரைட். அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன விஷயம் அப்படின்னா பக்கப்பரப்பு ஓகே எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னா சுவருடைய 4 சுவர்கள் வந்துச்சுனாவே பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுவர் ஓகேவா 4 சுவர் ஓகேவா சுவர் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அதேமாரி வெள்ளை அடிக்க அப்படின்னா மேல் பகுதியை மட்டும்தான் வெள்ளை அடிப்போம். ஓகே. ஒரு வீட்டில் வந்து மேல் பகுதியை மட்டும்தான் வெள்ளை அடிப்போம். ஸோ மேல் பகுதி என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். அதேமாரி ஒரு அறையை வந்து நம்ம தரையை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா தரை என்ன வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 ஏரியா விஷயத்தை தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். ஸோ சுவருடைய வெள்ளை அடிக்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மற்றபடி வெள்ளை அடிக்க தரையை க்ளீன் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளை அடிக்க மேலே வந்து செவ்வகம் தான் இருக்கும், கீழும் செவ்வகத்தோட பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.